எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பிரேக்கிங்கையுமே மாத்தி போடுறது நம்ம விஜய் அவர்களால மட்டும் தான் முடியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்துருச்சு. என்டிடிவி தொலைக்காட்சிக்கு குடுத்த அந்த ஒரு பேட்டி தான் இன்னைக்கு மொத்த தொலைக்காட்சிகள்லயுமே ஓடிட்டு இருக்கு. பேட்டின்னு கூட சொல்ல முடியாதுங்க. அது ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல். இன்னைக்கு தமிழக மக்களும் சரி, அரசியல்வாதிகள், அரசியல் விமர்சகர்கள் யார் என்ன கேள்வி கேட்கணும்னு நெனைச்சாங்களோ, அந்த ஆங்கில பத்திரிகையை சேர்ந்த நெறியாளர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு தெளிவாவே பதில் சொல்லியிருப்பாரு. அது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. அந்த பிரேக்கிங்கை மாத்துற மாதிரியான ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. அந்த நியூஸை பற்றி தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்குள்ளே வந்தவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் அப்படின்றது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த செயல் வீரர்கள் கூட்டம், அது போக அந்த அமைப்பு செயலாளர்கள், அவங்களாம் ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் அறிக்கை குழு, இவங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்குற கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட சென்னையில் நடந்துருந்துச்சு. 5 மண்டலங்களும் சேர்ந்து நடத்தியிருந்தாங்க. அந்த மாதிரியான அந்த குழு வந்து ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு ஊருக்கு சென்று அங்கே வர மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அந்த தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுறதுக்கான வேலையை வந்து விஜய் அவர்கள் தெளிவாகவே பிரச்சார குழுன்னு அமைச்சிருப்பாரு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட பிரச்சாரம் என்னைக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா ஊடால கூட பிரச்சார குழுவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேட் அறிவிச்சிருப்பாங்க. ஜனவரி 26 இருந்து அவங்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வாங்கன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா மண்டபம், சில அந்த ஏரியா ஹாலு அதெல்லாம் கிடைச்சிருந்தா தான் அவங்களால அந்த நிர்வாகிகள், செயலாளர்கள், ஏன்னா பொதுமக்கள் கலந்துராம இவங்கெல்லாம் கலந்து பூத் கமிட்டி அமைக்கிறது இதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக தான் அந்த ஒரு மீட்டிங் அப்படின்னும் போது, மீட்டிங் ஹாலோ இல்லை அந்த கல்யாண மகாலோ பார்த்தீங்கன்னா சுப முகூர்த்த தினங்கள் அதிகமாக வரனால மண்டபங்கள் புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சறதா சொல்லியிருந்தாங்க. இது வந்து நார்மலாக நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அது போக இவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க, அறிக்கையை தயாரிச்சுட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் வந்து அடுத்த பிரச்சாரத்தை எங்கேருந்து தொடங்க போகிறார், நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து தொடங்குவார். ஏன்னா கேஎஸ் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு, எடப்பாடி அவர்களோட தொகுதியில் தான் அடுத்து இறங்குறதா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வேலூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் ஒன்றா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் எந்த தேதியில் போகிறார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 2வது வாரம், அதாவது பார்த்தீங்கன்னா 8லேருந்து 14 வரைக்கும் மாதங்கள் 2வது வாரம் வருது. குறிப்பாக விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திங்கள் அல்லது வியாழன் இந்த தேதியில தான் வந்து செலக்ட் பண்ணுவாருன்றது தெரியும். அந்த ஒரு நாள் அடிப்படையில் 12 அல்லது 14 இந்த தேதியில கூட இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து வந்த தகவல் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேலூர் மாவட்டத்தை விஜய் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து உடனே அனுமதி கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற காவல் நிலையங்களில் அனுமதின்றது வாங்கிட்டு அதாவது நம்ம ஒரு சில அறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கணும். எத்தனை பேர் வர்றாங்க, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸு, எந்த மாதிரியான இடம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இடங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. வேலூர்னா வேலூர் மட்டும் கிடையாது. ஏன்னா வேலூரும் ராணிப்பேட்டையும் பக்கத்து மாவட்டங்கள். 2 மாவட்டங்கள்லையுமே அன்றைக்கி ஒரே நாளில் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான அந்த ஒரு அனுமதின்றது கிடைக்கல. அதனால் வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் வந்து விஜய் அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. இது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அப்படின்ற பகுதியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அணைக்கட்டு பகுதி அப்படின்னும் போது பெரிய பரப்பளவான இடம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு 2-3 இடங்கள் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் காவல்துறையினராக பார்த்து சூஸ் பண்ணி கொடுத்த இடம் தான் அந்த அகரம் சேரி அப்படின்ற இடம். அகரம் சேரி அப்படின்றனால அது பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க வயக்காடு, அந்த விவசாய அந்த தொழில் தான் பண்ணுறாங்க அப்படின்றனால ஒரு சில இடங்கள் வந்து கிடச்சிருக்கு. அது குறுகிய பரப்பளவு, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 50 ஏக்கருக்குள்ளே இருக்கும். ஒரு நார்மலான பொதுக்கூட்டம் தானே, இது வந்து பிரச்சார பொதுக்கூட்டம் தானே. அப்படின்னும் போது எவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது பள்ளம் மேடாக இருக்குது. அதுக்கான பணிகள் வந்து இன்றைக்கே தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த புல்டோசர்லாம் வந்து அந்த மண்ணை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான வேலைகள் தொடங்கிக்கிட்டுருச்சு. என்னடா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் வந்து பிரச்சாரம் கூட்டம், இப்போ ரோடு ஷோ, நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரோடு ஷோக்கு எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்துலேருந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ தான் வந்து பிரச்சாரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக சைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோடு ஷோ யாருமே போகக்கூடாது, தலைவர் போகக்கூடாது, இதெல்லாம் வந்து அவங்கவுங்க மேலே வழக்கு பதியும். ஆனால் முதல்வர் சைட்லேருந்து யார் வேணாலும் ரோடு ஷோ போகலாம், அவரே கூட போகலாம். இது வந்து யாருமே கேட்க மாட்டேன்றாங்க, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு நம்மளும் கேட்க தோணுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ மக்களோட சந்திப்பு, இது வந்து விஜய் அவர்களோட பிரச்சாரம் மேற்கொள்கிற ஒரு இடமா இருக்குது. மக்கள் சந்திப்பு நடக்க போகிற ஒரு இடமா இருக்குது. இந்த இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இப்படி மெனக்கிடுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மை அதுதாங்க. ஏன்னா சகிச்சுக்க முடியாட்டினாலும் உண்மை அதுதான். ஏன்னா மித்த கட்சிகள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இவங்க வைக்கிற அந்த ஒவ்வொரு கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக வந்து பொதுக்கூட்டம் வர்றாங்க, ஆண்கள், பெண்கள், ஏன்னா குழந்தைகள் வரக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, முதியவர்கள் வரக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது, இதெல்லாம் வந்து கண்டிஷனில் இருந்தால் கூட வர்றவங்களுக்கான ஒரு
ஃபெசிலிட்டிஸ் இப்போ லேடிஸ்னால் லேடிஸ் டாய்லெட்டு, ஜென்ஸுக்கான தனிப்பட்ட கழிப்பறைகள், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாடி வந்து சில இருக்கைகள் ஒதுக்கி இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக நடக்கிற சேர் போடுற இடத்துக்கு இருக்கணும். ஆனால் இது வந்து பொதுக்கூட்டமாக நடக்க போகிற இடம்ன்றனால நின்று தான் எல்லாமே வந்து பார்த்து பேசிக்கிற போகிறாங்க. விஜய் அவர்களோட வாகனத்தில் இருந்து தான் அவர் பேசிக்கிற போகிறாரு. சுற்றி இருக்கிறவங்க வந்து கேட்க தான் போகிறாங்க. ஆனால் இதுக்கேவும் அவ்வளோ மெனக்கடுறாங்க அப்படின்றது உண்மை அதுதான். ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷன்லாம் கொடுத்து அவங்கள செய்ய வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அனுமதி அப்படின்றது கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்து. எத்தனை பேர் வருவாங்கன்றதை பொறுத்து அவங்க 50 பேருக்கு ஒரு ஆள், 20 பேருக்கு ஒரு ஆள், 30 பேருக்கு ஒரு ஆளுன்ற மாதிரி வந்து காவல்துறையினர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓகே, இது நார்மலான இது. ஏன்னா இது வந்து நார்மலான ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம். இப்போ வேலூர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுலு அப்படின்ற ஒரு லேடிஸ் தான் வந்து அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்க. அது வந்து கதிர் ஆனந்த் அப்படின்ற ஒரு எம்பியோட மக்களவை தொகுதியாக இருக்குது வேலூர் மாவட்டம். 2 பேருமே டிஎம்கேவை சார்ந்தவங்க அப்படின்றனால முழுக்க முழுக்க வந்து விஜய் அவர்கள் யாரை தாக்கி பேசுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கவே வேணாம். அது எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கிற சில பிரச்சனைகளை பற்றி பேசுவார் அப்படின்றனால அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலாறு அந்த ஒட்டி வர வடிகால் அதை வந்து சீரமைக்கணும், தூர் வரணும், பயங்கர குப்பைகள் வந்து இப்போ அங்கே சூழ்ந்து ஆகாய தாமரைகள் பாசிகள் சேர்ந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. 2வது கேட்டிங்கன்னா இப்போ அது வந்து வேலூர் மாவட்டம் அப்படின்றனால முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பிரச்சனையாக வரனால விவசாயிக்கு தண்ணி இல்லை. அது போக குடிநீருக்குமே அங்கே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அங்கே வந்து சில பாலங்கள் இப்போ மித்த ஊர்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், பாலங்கள் அதிகமாக இருக்கும். ஏதோ போக்குவரத்து அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே கொஞ்சம் கம்மி. பாலங்கள் அப்படின்றது இல்லை, போக்குவரத்து அதிகமாகவே நெரிசலாக இருக்குது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் பேசும்போது இதை பற்றிலாம் பேசுவார். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற சில கனிம வளங்கள் வந்து சுரண்டப்படுது, விவசாயிகள் வந்து அழிஞ்சிட்டே வர்றாங்க. அவங்களுக்கான அந்த சாயப்பட்ட கழிவு குறிப்பாக அதை தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த வயக்காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி அப்படியே அதாவது விஜய்கள் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய சாயப்பட்டறைகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதோட கழிவுலாம் எங்கே போய் சேருது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வயக்காட்டுக்குள்ளே போய் அவங்க அந்த அரிசி நெல்மணிகள்லாம் இருக்கிற அந்த ஒரு வயக்காட்டுக்குள்ளே தான் போய் சேருது. கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பேசுவார். அதெல்லாம் இதுலையும் வந்துடும். இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் பேச போகிற அந்த ஒரு பேப்பரில் இருக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் அதிகம் நம்ம பேசாத விஷயங்கள்லாம் இனி நிறையவே வரும். பேசலைன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் மேலே இருந்த ஒரு விமர்சனமும் போயாச்சுங்க. ஏன்னா எல்லாம் கேட்கணும்னு நினச்சோமோ அந்த அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலூர் பிரச்சாரத்துலையும் பார்த்தீங்கன்னா வேட்டை ஆரம்பம் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து கரூர் சம்பவத்தையும் வச்சு ஜனநாயகன் படத்தையும் வச்சு முடைக்கிறலாம்னு நினச்சோம், ஆனாலும் கூட முடக்க முடியல அப்படின்ற ஒரு இது இருந்தால் கூட வேட்டை ஆரம்பம் அப்படின்னும் போது பயங்கரமான ஒரு ட்விட்டாக தான் இருக்குது. இது வந்து யோசிக்க தோணுது. ஏன்னா பிரச்சாரங்கள் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு இருக்கும்போது கூட்டணிக்கு யாருமே வரல. இப்போ எந்த கட்சியுமே வந்து கூட்டணிக்கு வரல தமிழக வெற்றி கழகத்து கூட. நம்ம இன்னும் யோசிக்கலாம், காங்கிரஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கிட்டு போய் எப்படியாவது விஜய் அவர்கள் என்டியோட சேர்ந்துட்டு சொல்லிடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பாமக வராங்க, தேமுதிக வராங்க. நம்மளே கூட சொல்லியிருப்போம் பாமக ராமதாஸ் ஐயா வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அருள் ஜோதி எம்எல்ஏவே உறுதிப்படுத்தியிருப்பாருன்னு. ஆனால் கூட இன்னும் வந்து எந்த ஒரு பெரிய கட்சியுமே தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வரல அப்படின்றனால. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சிகளில் இருக்கிற பெரிய பெரிய தலைகளாக இருக்கட்டும், அந்த கட்சிகளுக்கான முன்னோடிகள் இருக்கட்டும், நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இன்னமும் உண்மை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப நம்பகத்தக்கமான தகவல் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிட்டே வந்தேன். ஏன்னா காங்கிரஸோட மூத்த தலைவராக இருக்கிற கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும், அவங்க வந்து ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு. கூட்டணி வந்து திமுகவும் காங்கிரஸுன்றது உறுதியானது. இது வந்து பிச்சாலும் பிக்க முடியாத கூட்டணின்னு நம்ம ஏற்கப்பட்ட இடத்துல சொன்னது மாதிரி அவங்க நடந்துட்டாங்க. தேமுதிக அவங்க வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு பிரேமலதா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. 6+1 தொகுதி தான் அதிமுகவும் கொடுக்குறேன்றாங்க, திமுகவும் கொடுக்குறேன்றாங்க. அப்படின்றதோட இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எம்பி அந்த மக்களவை தொகுதியில் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய நம்ம கேட்டுட்டு அதாவது தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்து எடப்பாடி அவர்கள் மேலே அவங்க ஒரு பழிய போட்டிருப்பாங்க, தரேன்னு சொல்லிட்டு தராமல் விட்டுட்டாருன்னு. இதெல்லாம் யோசிக்கும் போது கண்டிப்பாக தேமுதிகவை அந்நியார் அவர்கள் தரமட்டமாக்காமல் விடமாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. இது என்னதான் தேமுதிகவில் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.